ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிர்மல் கிரியேஷன்ஸ். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மூவி ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, vlog பார்த்துருப்பீங்க, சேலஞ்ச் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெம்பர் ஆடட் டு அவர் ஃபேமிலி. எஸ், வி ஆர் பிளெஸ்ட் வித் எ பேபி கேர்ள். ஆக்சுவலி இது வந்து ஒய்ஃபோட சொல்லியிருக்கணும். இப்போயே சொல்லிட்டேன். ஸோ சர்ப்ரைஸ் நானே ஓப்பன் பண்ணிட்டேன். லாஸ்ட் மந்த் April 26 வந்து பேபி வந்து பிறந்திருக்காங்க, கேர்ள் பேபி. ஸோ அதனால் வந்து ஆப்வியஸ்லி ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறதுனால இங்கே இருக்க ஒர்க்ஸ் வந்து நான் மட்டும் தான் எல்லாமே பண்ணுவேன். லைக் கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து, வெசில் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லா ஒர்க்கும் நான் வந்து தனியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் இதை நான் ஒரு பர்டிகுலராக சொல்கிறேன்னா, எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணி பழக்கம்லாம் கிடையாது. எப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா பண்ணுவாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாம் சும்மா சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு ரொம்ப பண்ணாமல் அவ்வளோ ஒரு சோம்பேறிலாம் கிடையாது, சப்போர்ட் பண்ணுவேன். பட் இப்போ வந்து இந்த சிச்சுவேஷனில் எல்லா ஒர்க்கும் நானே தனியாக பண்ணணுன்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு எல்லா வேலையும் நானே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடந்த ஒரு 13 டேஸாகவே எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இங்கே நான் தனியாக இருக்கிறதுனால. சரி, இன்றைக்கி வந்து வீடியோ எதுவும் போடலையே சேனலில், எதனா ஒரு வீடியோ வந்து போடலாம் கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி, ஏன் நம்ம இதே ஒரு வீடியோவாக போடக்கூடாது. லைக் எப்படின்னா, இப்போ என்ன மைண்டில் வச்சுருக்கேன்னா, இப்போதைக்கு கரண்ட்டாக நமக்கு வந்து 2 ஒர்க் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெசில் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து லூலு ஹாம்ஸ்டர் வந்து நான் வளர்க்குறேன். அது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அவங்களோட கேஜ் வந்து க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13-14 டேஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ அந்த கேஜை வந்து க்ளீன் பண்ணோம். டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு 10:45 கிட்ட ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து எல்லாரும் வந்து தூங்குற டைமு. நீ என்னடா இந்த டைமில் எல்லா வேலையும் பார்க்குறேன்னா, பேசிக்லி ஐ எம் நைட் ஷிஃப்ட் கை. ஸோ அதனால் இந்த டைம் தான் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பேன், முடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு தூக்கம்லாம் வராது. நமக்கு தூங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12, 1 or 2 மேலே தான் தூக்கமே வர ஸ்டார்ட் ஆகும். அது தூங்குறதுக்கு 4 or 5 ஆகிடும். ஸோ அதனால் இந்த டைமில் வந்துட்டு நான் எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் மோஸ்ட்லி இந்த டைமில் தான் பண்ணுவேன். ஏன்னா இப்போ இருக்க கிளைமேட் கண்டிஷனுக்கு வெயிலில் நம்ம மதியெல்லாம் உட்காந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சோன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் இந்த டைமில் போனோம்னா கிளைமேட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஊரே அமைதியாக இருக்கும், நம்ம பாட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து வேலையை பார்க்கலாம். ஜென்ரலாக நான் இந்த ஒர்க் பண்ணும்போது யூடியூப் வந்து எதனா போட்டுவிட்டு பண்ணுவேன். பட் இப்போ வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து கண்டென்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ டைம் லேப்ஸ் தான் போட போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை உட்காந்து என்னடா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கணும்னா வேகமாக போயிடும். டைம் லேப்ஸ் போட்டு நான் அந்த ஒர்க் எல்லாத்தையும் பண்ணுறதுல வேகமாக போயிடும். ஒரு சேலஞ்ச் மாதிரி, லைக் எப்படின்னா வந்துட்டு இந்த 2 ஒர்க்கு பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10:51 ஆகுது. ஓகேவா? 10:51 PM, AM கிடையாது. ஸோ இப்போ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்னா வெசில் வாஷ் பண்ண போகிறேன். அடுத்து வந்து ஹாம்ஸ்டர் கேஜ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நான் முடிக்கும் போது என்ன டைம் ஆகுது, ஸோ இந்த 2 வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்றதை நீங்கள்லாம் வீடியோவில் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வெசில் வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாமா? ஸோ வெசில் வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஆப்ரான். ஸோ நார்மல் ஆப்ரான் வந்து ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்கணும். ஏன்னா வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் இருக்கிற ஹைட்டுக்கு வந்து அந்த சிங்க் வந்து ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக என் மேலே வந்து டிஷர்ட் எது போட்டாலுமே வந்து ஃபுல்லாக வந்து அந்த சோப்போட ஸ்டெயின்ஸ்லாம் வந்து வந்துடுது. ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி இந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் ஆப்ரான் வந்து தேடி எடுத்தேன். ஸோ அதனால் இப்போதைக்கு வெசில் வாஷ் பண்ணும்போது இந்த ஆப்ரான் தான் போட்டுக்கிறேன். ஒரு நல்ல ஆப்ரானை வந்து சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஏன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது அதை வாஷ் பண்ணி முடியுதுக்குள்ள. நான் இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன், சிங்க் வந்து எனக்கு இங்கே ஸ்டொமக் கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து பண்ணுறதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து இதுவாகிடுது, தண்ணியாகிடுது. ஸோ அதனால் ஆப்ரான் போட்டுக்கிறேன். ஆப்ரான் போட்டு நம்ம ரெடியாகும். கறிக்கடை பாய் மாதிரி ரெடியாக வச்சிட்டாங்களா, ஃபுல்லாக தெரியுமான்னு தெரியல. ஓகே, ஆப்ரான் போட்டாச்சு. சயின்டிஸ்ட் மாதிரி ரெடி ஆகிட்டேனா? ஓகே, ஆப்ரான் ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வெசில் வாஷை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் இப்போ எக்ஸாக்டாக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 10:54. ஸோ இந்த ஆப்ரான்லாம் எடுத்து போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெசில் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டைம், அதாவது 10:54 இந்த வெசில் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து வெசில் வாஷிங் முடிச்சிட்டோம். 10 என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணோம், டைம் சொல்லியிருப்பேன், மறந்துட்டேன். 10:54 சம்திங் ஸ்டார்ட் பண்ணேன். 11:08.
ஸோ கம்மி தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு 2-3 பிளேட் அந்த மாதிரி தான். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஏகப்பட்ட வெசல்ஸ் இருந்தது. அதெல்லாம் உட்காந்து வாஷ் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட எப்படியும் எனக்கு ஒரு 30-40 மினிட்ஸ் எடுத்தது. பட் ஆனால் இன்னைக்கு வெசல்ஸ்லாம் ரொம்ப கம்மின்றதுனால ரொம்பலாம் எடுத்துகிட்டு வரல. வீட்டில் அம்மா தான் குக் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது. ஒரு 4-5 பிளேட்டு, ஒரு கப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் வித்தின் ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு இருக்க பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூலுவோட கேஜ் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ லூலு வந்து கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து மோசமான நிலைமையில மேடம் வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் இதை பற்றி. நான் மேலே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஏற்கனவே லூலுவோட கேஜை க்ளீன் பண்ணுறது எப்படிலாம் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து திரும்ப அதே தான் நம்ம பண்ண போகிறோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா, முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க. ஏன்னா நடுவில் என்ன ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் எனக்கு நடுவில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ப்ராப்பராக அந்த கேஜ் வந்து க்ளீன் பண்ண முடியல. இன்றைக்கி தான் அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. அதனால் வந்து சரி க்ளீன் பண்ணிடலாம். அதுவும் இப்போ பாவம்ல, ஃபுல்லாக நிறைய வந்து வேஸ்ட்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புது பெட்டிங் போட்டு அந்த அம்மாவுக்கு வீடை வந்து திரும்ப வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட சுற்றி இருக்கிற இடத்த நம்ம எப்படி க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி வந்து அவங்களால அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க அந்த க்ளீனிங் வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்றதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு நம்ம வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஜஸ்ட் இந்த வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ரான் மட்டும் மாட்டிட்டு வெசல் வாஷ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த லூலு கேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் இப்போ இருக்குது. ஸோ அது என்னதான் இருந்தாலும் ஒரு ரோடன்ட்ன்றதுனால, ரோடன்ட்னா என்ன கேட்டகரினா இந்த ரேட்ஸ் அதெல்லாம் வந்து ரோடன் கேட்டகரிஸில் வரும். ஸோ அது வந்து நமக்கு அதோட ஃபீக்கல் மேட்டர்லாம் நம்ம கையிலையோ இதெல்லாம் போச்சுன்னா ஏகப்பட்ட டிசீஸ்லாம் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்குன்னு வீட்டில் வளர்க்குறதுனால எதுவும் பிரச்சனையும் வருமானு கேட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லை. அதோட இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது அதோட வேஸ்ட்டு அதோட இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை எடுக்கும்போது நம்ம கையில் வெறும் கையில் வந்து எடுத்தோன்னே அது நமக்கு வந்து நிறைய வந்து சில பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கைக்கு க்ளவுஸு, முகத்துக்கு மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வந்து உள்ளே போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். நார்மலாக நீங்கள் அதை தூக்கி கையில் வைக்கும் போதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இந்த க்ளீனிங் பண்ணும்போது அந்த வேஸ்ட்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம இந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸோட பண்ணோன்னா அது வந்து நமக்கு ஏதோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ வாங்க போயிட்டு அதெல்லாம் நான் ரெடி ஆகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நான் ரெடி ஆகிட்டேன். லூலு கேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட் க்ளவுஸ், ஒரு ஹேண்டுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த கையில் தான் நான் வந்து எல்லாத்தையும் எடுக்க போகிறேன் வெளியில். ஸோ அதனால் ஒரு ஹேண்ட் க்ளவுஸ், அப்புறம் ஒரு மாஸ்க்கு. இந்த மாஸ்க் வந்து மூக்குலையோ இல்லை நம்ம வாய்க்குள்ளேயோ அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எதுவும் உள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டிங். ஸோ இது வந்து நான் அந்த ஆம்ஸ்டர் வாங்கின இடத்துலையே வந்து ஷாப்லேயே வந்து போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு காலி ஆகினதுனால நிறைய, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேக் 25 பேக்ஸ் கிட்ட நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா ஒரு தடவையும் அங்கே வந்து அது கிட்டத்தட்ட நம்ம கோயம்பேடு கிட்ட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஒரு தடவையும் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு 20-25 பேக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் வீட்டில். ஸோ அதனால் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ பழைய பெட்டிங்கை எடுத்துகிட்டு, இது ஒன்றும் இல்லை பெட்டிங்கு, நெல் உமி, அந்த உமி தான் அது, நெல்லோட உமி. ஸோ அதை வந்து திரும்ப நம்ம உள்ளே போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு. இந்த கப்பு என்னன்னா உள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அள்ளிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இதை உள்ளே வச்சுட்டு அந்த உமையை எடுத்து இந்த டப்பாவில் போட்டு அந்த வேஸ்ட் கவரில் வந்து போடணும். இது இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர். இந்த கவர் ஒன்றும் இல்லை, அந்த வேஸ்ட்டாக இருக்க உமையெல்லாம் எடுத்து இந்த கவரில் போட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்ம லூலு கேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ எப்படி நீங்கள் வந்து வெசல் வாஷிங் வந்து டைம் லேப்ஸில் பார்த்தீங்களோ அதே மாதிரி இப்போ லூலு கேஜை வந்து க்ளீன் பண்ணுறதையும் நீங்கள் வந்து டைம் லேப்ஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேஜை க்ளீன் பண்ணுறேன், சைடில் வந்து டைம் லேப்ஸ் போட்டு விட்டுறேன். போட்டு விட்டு நான் வந்து க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வாங்க க்ளீன் பண்ணுறதை வந்து அப்படியே வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11:15 ஆகுது, 11:15 PM. ஸோ டைம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் ஆட் பண்ணுறேன். நம்ம இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? குட் மேடம், குட் மார்னிங், சாரி குட் நைட். நான் எப்படி வந்து நைட்டில் தூங்காமல் இருக்கிறனோ அதே மாதிரி தான் மேடமும் நைட்டில் தூங்கவே மாட்டாங்க. நீங்கள் கேஜை பார்த்தீங்கனாலே தெரியும் கேஜோட நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்து அவங்களோட வாட்டர் பாட்டிலு இதையே வந்து சாய்ச்சி வச்சுருக்காங்க. நேற்று தான் ஃபில் பண்ணேன், உள்ளே தண்ணி இருக்கான்னு தெரியல, குடிக்குதா இல்லை வந்து கீழே ஊற்றுறாங்களான்னு தெரியல. ஹலோ சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள் லோலோ எல்லாருக்கும். மேடம் வந்து பேச மாட்டாங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன்டா என் கேஜை வந்து இவ்வளோ நாளாக வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே வந்து அவங்களோட ரூம் வந்து பார்க்கலாம். இதுதான் அவங்களோட ரூமும் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்குது, ரூம் ஆகலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கேரட் எல்லாம் வந்து மேடம் வந்து சாப்பிடாம என்ன நிலைமையில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தா அது வந்து ரொம்ப பழசமாக தெரியும். நேற்று நைட்டு தான் கட் பண்ணி போட்டேன், அது வந்து சாப்பிடாம அந்த மாதிரி வச்சுருக்காங்க மேடம். அதை ரூமை வந்து க்ளீனாகவே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் ரூம் நம்ம தான் க்ளீன் பண்ணி தரணும். சரி வாங்க ரூமை போய் க்ளீன் பண்ணுவோம்.
இப்போ நான் க்ளீன் பண்ணுற நேரத்துக்கு வந்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்டா எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ஓப்பன் பண்ணி ஹலோ லோலோ வரியா வெளியே வரியா வெளியே வர மாட்டாங்க பைக்கில் வரணும் லோலோ லோலோ லோலோ. சரி ஓகே, நம்ம வந்து 11:15 தான் அந்த டைமுக்கு ஆரம்பித்தோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து கேள்வி க்ளீன் பண்ணிட்டு லோலோ பாய். அதே மாதிரி வந்து லாஸ்ட் டைம் லூலு வீடியோ போடும்போது யாரோ கமெண்ட்ல வந்து போட்டிருந்தீங்க இவங்களுக்கு பேர் எதுவும் இல்லையா, ஏன் தண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு வந்து பேர் இருந்தது. நாங்கள் வாங்கும் போதே வந்து பேராக தான் வாங்கணும். இவங்க வந்து கேர்ளு, இவங்களுக்கு பாய் பேர் ஒன்று வாங்கியிருந்தோம். மேடம் வந்து ஆக்சுவலாக இது வந்து இந்த ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டரு. சிரியன் ஆம்ஸ்டர் வந்து நீங்கள் சார்ஜிபிலிட்டியில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலுமே சரி, சிரியன் ஆம்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றாவே இருக்காது. அவங்க வந்து மேட்டிங் டைமில் இப்போ எப்படின்னா ஃபைட்டர் ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பெட்டா ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராவே வந்து விடக்கூடாது. பேரா விட்டிங்கன்னா 2 பேரும் அடிச்சு வந்து 2த்துல எதனா ஒன்று அடிச்சு செத்துரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து அது வந்து எப்படி அப்போ மேட் பண்ணுவாங்கன்னா மேட்டிங் டைமில் மட்டும் அதை ஒன்றா விட்டுட்டு மேட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஷ்ஷை வந்து பிரித்து வச்சிருவாங்க, மேலேயும் ஃபீமேலையும். அதே கான்செப்ட் தான் இவங்களுக்கும். இவங்க 2 பேரையும் மேலே ஃபீமேலையும் வந்து மேட்டிங் டைமில் வச்சுட்டு உடனே நீங்கள் வந்து மீட்டிங் முடிஞ்ச அடுத்த ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே டியூரேஷனுக்குள்ளே அவங்க வந்து பிரித்து வச்சிடணும். அப்படி பிரிக்காம வச்சிங்கன்னா 2 பேரும் வந்து என்னதான் வந்து க்ளோஸாக இருந்தாலுமே 2 பேருக்குள்ள சண்டை வந்து யாராவது ஒருத்தர் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு அது ஃபஸ்ட்டு தெரியாது. மோஸ்ட்லி வந்து இந்த ஆம்ஸ்டர் சேல் பண்ணுறவங்க எல்லாம் வந்து சிரியன் ஆம்ஸ்டர்ஸ் வந்து பேரா விற்கலாம், அவங்களுக்கு பேரா விற்றா தான் லாபம்ன்றதுனால பேரா விற்றாலும் பேரா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் அதே மாதிரி தான் நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்த் ரொம்ப மோசமாகி வந்து இறந்துட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் ஆம்ஸ்டர்ஸ் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா டார்க் ஆம்ஸ்டர், சிரியன் ஆம்ஸ்டர் இந்த 2 டைப் இருக்கு. டார்க் ஆம்ஸ்டர் வந்து நீங்கள் ஒன்றா வச்சுக்கலாம், மோஸ்ட்லி அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வராது. ஆனால் சிரியன் ஆம்ஸ்டர் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக தான் வைக்கணும். விற்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வாங்குற பெட் ஷாப்பில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து நீங்கள் ஒரு ஆம்ஸ்டர் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நிறைய இது இருக்குது. இவரோட மேல் பேரோட பேர் வந்து ஜூசு. ஸோ இவங்க பேர் லூலு, அவர் வந்து ஜூசு. ஸோ லூலு வந்து ஜூசு வந்து கபலீகரம் பண்ணி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களோட நேச்சர் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ஆம்ஸ்டர்ஸ் எதுனா வாங்குற மாதிரி இருந்தால் இந்த சிரியன் ஆம்ஸ்டர்ஸ் மட்டும் ஒன்றா வைக்காதீங்க. அப்படி நீங்கள் மேட் பண்ணி இது பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் தனித்தனி கேஜி வச்சு மேட்டிங் அப்போ இது ஒன்றா விட்டுட்டு மேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து 2 பேரும் தனித்தனியாக வச்சிருங்க. ஸோ அதுதான் அந்த கமெண்ட்டுக்கு இதான் ரிப்ளை. இவங்க வந்து மேல் ஃபீமேல் நம்ம ஒன்றா வச்சோன்னா அது வந்து பிரச்சனை. அப்புறம் நீங்கள் கேட்கலாம் ஏன் ஒரு மேல் பேர் வச்சு தனியாக வளர்க்கலான்னு. இந்த ஒரு ஃபீமேல் ஆம்ஸ்டர் வச்சு அதை க்ளீன் பண்ணி இந்த கேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து அதுவே ஒரு தனி வேலையாக இருக்குது. ஸோ அதனால இன்னொரு ஆம்ஸ்டரை வாங்கி அதையே வச்சு அது கேஜை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு கடினமான விஷயம். ஸோ அதனால தான் சரி நமக்கு ஒரே ஒரு ஆம்ஸ்டர் வச்சு நம்ம வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு ஆம்ஸ்டரோடு நிறுத்திட்டோம். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு அதான் வந்து பதில். சரி வாங்க நம்ம வந்து இப்போ மிஸ் லூலுவோட கேஜை வந்து க்ளீன் பண்ணுவோம். என்னடா முன்னாடி கேமரா பார்த்தா ஓடுவேன், இப்போ கேமரா பார்த்து ஓடுவேன்னு கிட்ட வர கேஜை க்ளீன் பண்ண போறோமா? வாங்க வாங்க க்ளீன் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம க்ளீனிங்கை முடிச்சாச்சு. டைம் லாப்ஸில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நேரம் ஆச்சு க்ளீனிங் சொல்லிட்டு. ஸோ அது வந்து வேக வேகமாக ஓடி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு 11:15 நம்ம ஆரம்பித்தோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:33 ஆகுது. ஸோ வித்தின் ஒரு 18 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பெட்டிங் மாற்றிருக்கோம். இந்த கான் வந்து ஆல்ரெடி இருந்தது. பட் ஏன்னா வந்து நேற்று நைட்டு தான் வந்து இவங்களுக்கு இந்த கானை வந்து நான் வச்சேன். அந்தளவுக்கு இன்னும் டேமேஜ் ஆகலை. மேடம் இனிமேல் தான் ஃபுல்லாக பொறுமையாக காலி பண்ணுவாங்க. ஒரு 3 டேஸ் வச்சு பார்ப்பேன். 3 டேஸில் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இல்லை முடிக்கலன்னா வந்துட்டு அதை அவுட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து 1 டே தான் ஆகியிருக்கு. ஸோ அதனால் அந்த கானை திருப்பி வச்சாச்சு. அந்தளவுக்கு இது டேமேஜ் இல்லை. மிச்சப்படி டேமேஜ் ஆன பழைய கேரட்டு அவங்களோட ஃபுட்டெல்லாம் அவங்க வந்து சேமிச்சு வைக்கிறன்ற பேரில் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது அழுகி போய் ஃபுல்லாத்தையும் வேஸ்ட் ஆகி வச்சுருந்தாங்க. அதெல்லாத்தையும் தூக்கி அவுட் பண்ணி குப்பையில் போட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நம்ம சேஃப்டி ப்ரிகாஷனான மாஸ்க்கு க்ளவுஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து அவுட் பண்ணியாச்சு. ஸோ மேடம் வந்து இப்போ புதுசாக பெட்டிங் மாற்றுறாங்கன்னா எப்பவுமே வந்து போய் செக் பண்ணுவாங்க என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் காணும்னு சொல்லிட்டு. அவங்க சேமித்து வச்ச பழைய ஃபுட்டெல்லாம் தூக்கி போட்டாச்சு.
ஸோ அது நல்லாவும் இல்லை, அதை சாப்பிட்டாலும் வந்து வேஸ்ட்டு தான், அது சாப்பிடவும் சாப்பிடாது, அது ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்துருச்சு. ஸோ என்னன்னு தெரியல, இப்போ வர வர மேடம் அவ்வளோவா சாப்பிட்றது இல்லை, எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடுவில் வந்து வீல் ரொம்ப நாளாக வைக்காம இருந்தோம், ஒரு 3-4 டேஸாக. இப்போ வீல் வச்சோன்னா நடுவில் ஓடினாங்க, அதை கேப்சர் பண்ணலான்றதுக்குள்ளே கேமரா எடுக்கிறதுக்குள்ளே நிறுத்திட்டு கோச்சிக்கிட்டு மேலே அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டாங்க இப்போது. ஸோ வெளியில் வந்தாங்கன்னா நம்ம எடுக்கலான்னு பார்க்குறேன், பட் ஆனால் வெளில வர மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் வந்து இந்த கேஜை கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெளில ஹாலில் வைக்கலான்னு இருக்கேன். கிளைமேட் நல்லா தான் இருக்குது, ஸோ அதனால் ஹாலில் வச்சுட்டு இந்த இடத்த வந்து கீழே ஃபுல்லாக அந்த பெட்டிங் உண்மையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா இன்னைக்கு நம்மளோட ஒர்க் வந்து ஓவர். ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி காலையிலேயே வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு, இன்னைக்கு வெசிலும் வாஷ் பண்ணியாச்சு, அப்படியே வந்து கேஜும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டட். இதுக்கு மேலே பண்ணுறதுனா சும்மா 1-2 ஒர்க்கு தான் இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு கூட பொறுமையாக பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு வெசில் வாஷிங்கை வந்து காட்டுறதுக்கான வீடியோவை தான் எடுத்தேன் இது, பட் ஆனால் அப்படியே வந்து லூலுவையும் வந்து திரும்ப வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து ஒரு லூலு வீடியோவாக கூட ஆயிடுச்சு. மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் பார்ப்போமா? எடுக்கலாங்க, உள்ளே போய் அப்படி என்ன தான் பண்ணுறாங்க பாருங்க. ஹலோ மேடம், என்ன உங்கள் கேஜை வந்து எதுவும் பண்ணல, நான் உங்கள் பெட்டிங் தான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். என்ன என்ன வேணும் உங்களுக்கு? கீழே கான் இருக்கு, வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இன்னும் கேரட்டு பீன்ஸ்லாம் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் ஃபுட்டு, அதையும் நல்லா சாப்பிடுங்க. இப்போ தான் கீழே இறங்குங்க, அந்த வீலில் கொஞ்சம் ஓடி காட்டுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. வீலில் ஓட மாட்டிங்களா? ஆ ஆ ஆ கேமரா நக்கி வச்சுருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு சைலண்டான பெட்டு, உங்களுக்கு அடிக்கலாம் செய்யாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்னன்னா, இது கேஜை மட்டும் க்ளீனாக வச்சுக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. லைக் எப்படின்னா வெளியில் பால்கனியில் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா வெயிலுக்கு தாங்காது. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் நீங்கள். என்ன உங்களுக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, இந்த பெட்டிங்லாம் வந்து அவங்க நோண்டி நோண்டி கீழே வந்து தட்டி விடுவாங்க. அப்படி நீங்கள் இல்லை இந்த மாதிரி ட்ரேயில் வைக்காம நான் வந்து கிளாஸ் பாக்ஸில் வைக்கிறதுனால வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். தண்ணியை மட்டும் குடிக்கவே குடிக்காது எப்பவுமே. வீலுக்கு போகிறாங்க ஓடுறாங்க பார்ப்போம். நம்ம வீடியோ எடுக்கிறோன்றதுனால ஓட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப கையில் வந்து போட்டு இது பண்ணி அதை ஒரு டென்ஷன்லாம் பண்ணக்கூடாது. அது பாட்டு விட்டிங்கன்னா அது பாட்டு ஜாலியாக இருக்கும். எப்படி ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு ஃபிஷ் வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் எங்கள் கான்செப்டும். தூக்கலாம், அதுக்குன்னு தூக்கவே கூடாதுன்னு இல்லை, தூக்கிலாம் சும்மா போர் அடிக்கும் போது கொஞ்சம் நேரம் பெட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஃபுல்லாகவே கையிலே வச்சு அதை வந்து ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது. அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைவசி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக விட்டிங்கனாலே அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்னு, கேரட்டு, அப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் நான் இட்லி சாப்பிடும்போது இட்லி கூட கொடுப்பேன், வெறும் இட்லி மட்டும். ஸோ இட்லியும் அவங்க சாப்பிடுவாங்க நல்லா. அந்த மாதிரி ப்ரெட்டு அதெல்லாம் கூட கொடுத்தா சாப்பிடுவாங்க. ரொம்ப சுகர் கண்டென்ட் அதிகமாக கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கும் வந்து டயபெட்டிஸ்லாம் வருமா சாட்ஜிபிட்டியில் பார்த்தேன். அதனால சுகர் கண்டென்ட்லாம் கொடுக்காம நேச்சுரலாக வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா சாப்பிட்டு ஜாலியாக இருப்பாங்க. இது தேடுறாங்க, என்ன தேடுறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம பெட்டிங் மாற்றிருக்கோம்ல, ஸோ அதனால் வந்து அதை வந்து மேபி வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. ஆர்எல்ஸ் அந்த பெட்டிங்கை வந்து எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு மேலே இந்த ரூம் தெரியுதுல்ல, அந்த ரூமு அப்படி இல்லைன்னா இந்த கார்னர் தான், இந்த இது வாட்டர் பாட்டிலுக்கு பக்கத்தில் இருக்க கார்னர் தான் வந்து அவங்களுக்கு ஃபேவரட் ஸ்பாட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெட்டிங்லாம் எடுத்து வாய்க்குள்ளே போட்டுப்பாங்க. இப்போ அதை சாப்பிடல, எல்லாத்தையும் வந்து சேமிச்சு வச்சுட்டு அந்த கார்னரில் எடுத்துகிட்டு போய் துப்பிடும். ஸோ வந்து இப்போ ஒரு இடம் மட்டும் அது வந்து பெட்டு மாதிரி அதே ரெடி பண்ணிட்டு பாருங்க. இப்போ எடுத்துகிட்டு போன வந்து அந்த பெட்டிங்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வாயிலேருந்து துப்பிடுவாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அள்ளிட்டு போய் அந்த அம்மா அங்கே போட்டுப்பாங்க. ஆர்எல்ஸ் இங்கே மேலே ரூமை கூட எடுத்துகிட்டு போய் போட்டு அது தூங்குறதுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக கலகலப்பாக வந்து ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை பற்றி பேசினா இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம், இன்னைக்கு வீடியோ இவ்வளோ போதும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்காக லைக் பண்ணாமல் லூலுக்காக கூட லைக் பண்ணலாம். லூலு பிடிச்சிருந்தா கூட வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிர்மல் கிரியேஷன் நிர்மல் ராஜ். அப்புறம் லுலு இங்கே பாரு, பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய் சொல்றீ, பாய் சொல், பாய். ஓகே.